வச்சு பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்தோமா எடிட் பார்த்தோன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. இந்த சேம் எடிட்டை இப்படி வந்து சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ண சொல்லி இதில் நான் வந்து டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் வந்து புதுசாக இருக்குன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு ப்ரவியில் பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் வந்து சிஸ்க்காக நம்ம வந்து பார்த்துங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடிட் பண்ண பார்த்தா நிறைய நிமிஷம் வந்து தேவை, சம் ப்ராஜெக்ட் வந்து தேவை. இந்த ரெண்டுமே ஆப்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டால பயோவில் இருக்கும். ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் சேம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன பண்ண சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 4 குரூப் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 4 குரூப்பில் வந்து பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த பிக்குமே இருக்காது. நான் சும்மா சாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு பிக்கை வந்து அப்படியே விட்டு வச்சிருக்கேன். நீங்கள் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு குரூப் வந்து போனீங்கன்னா லைட்டாக உள்ள சொல்லி இந்த சர்க்கிளுக்கான லேயர் மட்டும் இது மாதிரி எம்டியாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி எம்டியாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ண மீடியா வந்து போங்க. எந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் அந்த இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுன்னா அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்ட்டு ஓகேங்களா? போயிட்டு பிக்கு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மாதிரி ஆட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிக் அப்படியே சர்க்கிளுக்கு எடுத்து வந்துட்டு எண்டுக்கு போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிக்கோங்களா? ஆக மொத்தம் மேலே இந்த ஷேப் எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு வந்து பிக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளில் இமேஜை செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த குரூப் அண்ட் மாசன் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க. இப்போ ஒரு எஃபெக்ட்டுக்கு கண்ணுக்கு மேலே ஒரு ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணால் அந்த ஸ்லாஷ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஒரு எஃபெக்ட் வந்து அது மாதிரி வந்து ஷோ வந்தாகும். நெக்ஸ்ட் அதே மேலே பார்த்தா ஒரு 2 ஆர்ட்டுக்கான குரூப் இருக்கும். சேம் ஸ்டெப் தான். குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ள வந்து ஷேப் மட்டும் எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் அதே மெத்தட் தான். ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து போங்க. ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து அதான் நீங்கள் பேக்கில் ஆட் பண்ண அதே பிக் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து ஷேப்புக்கு எடுத்து வந்தால் பஞ்ச் ஆகிடும். ஷேப்பில் ஃபேஸ் வந்து கிளியராகவும் தெரியும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ செட் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே இருக்க இமேஜஸ் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ஆர்ட் லாங் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகே, செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் குரூப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கிற குரூப் வந்து கிளிக் பண்ணினா இப்போ அந்த குரூப் வந்து கன்வெர்ட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போனால் குரூப் வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்ச உடனே இந்த 2 குரூப்பை மட்டும் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி இப்போ எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சாரி, எடிட் குரூப்பில் அந்த குரூப் 1 கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த சைடில் லாஸ்ட்டாக அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு இங்கே ஏரோக்கே ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த குரூப்பில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண அப்படியே எண்டுக்கு வந்து போய்ங்க. எண்டுக்கு வந்து போய்ட்டு சேம் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. இல்லை ஆட் வந்து பண்ணிட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு நான் வால்யூம் ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து -100 வந்து சம்திங் செட் வந்து பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக 100 வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக மைனஸில் வந்து 100 வந்து செட் பண்ணிங்க. எக்ஸஸாக வந்து செட் பண்ணாதீங்க. கரெக்டாக 100ல் 0 வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ஸ்கேலுக்கு வந்து -36 கரெக்டாக உங்களுக்கு 36 சொல்ல இது மாதிரி வந்து இமேஜ் இந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆகுது வந்து தெரியும். ஓகேங்களா? கரெக்டாக ஹைட் ஆகிற இடத்துல வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? 33.30 வந்து ஹைட் ஆகுது. ஓகேங்களா? அதை செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு இங்கே கிராஃப் இருக்கும். அந்த கிராஃபில் நான் செட் பண்ணுற கிராஃப் வந்து செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ கரெக்டாக உங்களுக்கு தான் இந்த அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணால் இந்த புக் மார்க் வந்துடுங்க. வந்துட்டு இங்கே லேயர் கேப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு வந்து போய்ட்டு இந்த இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிட்டு டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே இருக்கிற குரூப்பில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு மேலே 3 ஹார்ஸ் லைக் பண்ணிட்டு அன்குரூப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் வந்து கொடுத்துட்டு சேம் அங்கே சொன்ன ஸ்டெப் மாதிரி இங்கேயும் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த லேயரை சூஸ் பண்ணி டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பண்ட் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்களா? இதே மாதிரி புக் மார்க் விட எக்ஸஸாக இருக்காமல் கம்ப்ரஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? கம்ப்ரஸ் வந்து பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிக்கில் வந்து இங்கேருந்து பிக்கில் இருக்காமல் இங்கே வேறு பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த குரூப்பில் சூஸ் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுருப்பீங்க. ஓகேங்களா? குரூப் வந்து போட்டு இப்போ இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக்ஸ் இருக்குது. அந்த லிரிக்ஸுக்கு லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்து வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிங்க. ஓகே, இது மாதிரி செட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கேருந்து ஒரு குரூப் லேயர் அதை சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்போ பண்ணால் இந்த இப்போ உங்கள் குரூப் செட் பண்ணி பார்த்தியா புக் மார்க் பிக் அதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிவிடுவீங்க. ஓகே, ஃபுல்லாகவும் செட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இங்கே இருக்கிற குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பி போட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த குரூப் லேயர் சூஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற லேயர் காப்பி சேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் எண்ட் ஒரு யாரும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் க்ரீனில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இந்த பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இந்த ஒரே லேயர் ஈஸியாக வந்து இது வந்து மூவ் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ண எல்லா லேயருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து பஞ்ச் பண்ணிடுங்க. பஞ்ச் வந்து பண்ணிட்டு வேன் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு குரூப் 9 சொல்லிட்டு ஒரு லேயர் அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. விட்டு சைடில் வந்து கண்ணாடி கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க. ஓகே, ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நல்லா உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள்.
இதுமாதிரி வந்து எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இல்லை அப்படியே குரூப்பில் கூட இருக்கட்டும், இல்லை அந்த குரூப்பில் கிளிக் பண்ணி மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் வந்து கிளிக் பண்ணி விட்டாலும் சரி. ஓகேங்களா, உங்கள் சாய்ஸ் தான். எப்படி வேணால் நீங்கள் இருக்கட்ட வந்து செட் வந்து பண்ணிக்கோங்களா. எல்லாமே செட் பண்ணிட்டு ஃபைனலாக இது வந்து அன்லாக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு மேலே வாங்க ரைட் கார்னரில் யாரான பட்டன் கிளிக் பண்ணுங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். எடிட்டிங் வந்து பிடிச்சிருச்சா மறக்காம லைக் போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா.